அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும், அதாவது பரணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க. மேலும் பரணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பரணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ நீங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையில் மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 12வது வீடு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பொதுவாக 3, 6, 10, 11 அல்லது 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது எந்த கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பிஸ்னஸ் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் 12வது வீடு அப்படின்றது விரய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணாமல் நீங்கள் சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நம்மளுடைய ராகு கூட கலவையாக புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் நம்மளுடைய புதன் பகவானுக்கும் மற்றும் சூரிய பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகுங்க. ஆனால் புதனுக்கு செட் ஆகாது. இதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தந்தைக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால
நண்பர்கள். மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புங்க. நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து துறையில வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய 3 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாது இப்போ மற்றொரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பல் வலியாலேயோ அல்லது கண் வலியாலேயோ பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து முதுகு தண்டுவலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள் அடைந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இன்கேஸ் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனத்தை தளர விடாமல் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இப்போ பர்மனன்ட் ரெசிடென்ட் பிஆர்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அப்ராட் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா. நீங்கள் எதிர்பார்த்தனமா உங்களுக்கு பிஆர் ரெசிடென்ட் கிடைக்காத ஒரு இது வரைக்கும் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை தளர விடாத ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் அல்லது அப்ராட் போயிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் வந்து இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இடத்துலையோ அல்லது வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்கு மூவ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்புள்ள வகிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக
கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரம் இல்லாம ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அதாவது எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே தகுந்த மாதிரி பிள்ளை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களால முடியும் அப்படின்னா இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க ரெகுலரா டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க. 100% நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கண்டிப்பாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய படிப்புல இன்கேஸ் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் செய்து கொண்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து தற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் 2 பேரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று இருந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு குரு பலம் இந்த பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.